வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டிங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டி. மாருதி 800 வண்டிங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கண்டிஷன்ல இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்துடும் மக்களே. பாடி லைன் பாருங்க, ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத, ஒரு ரீபெயிண்ட் கூட ஆகாத வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வண்டியை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பிஎஃப்ஐ இன்ஜின்ங்க, 2003 மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வர மாடலுங்க. ஏசி வந்துடும். ஏசி நல்லா சில் கூலிங்கில் இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ண கஸ்டமர்கிட்ட இருந்தால் வந்து வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5 பேர் போகிற ஃபேமிலி வெஹிக்கிள் வேணும், ஒரு ஏசியோட வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வண்டியை பற்றின டீட்டெயில் வாங்க மக்களே. இப்போ இன்டீரியர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க பார்க்குறக்கு. வண்டி பாருங்க, இன்டீரியர் ரொம்ப கிளீனா இருக்கும். கோயா சீட் போட்டிருக்காங்க. டேஷ்போர்ட் எல்லாம் பாருங்க ரொம்ப கிளீனா இருக்கு. டோர் பேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீட் கவருக்கு மேட்சிங்கா போட்டிருக்காங்க. செட்டு வந்துருங்க. ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு மக்களே. சில் கூலிங் கண்டிஷன்ல இருக்கு ஏசி. டோர் பேட் எல்லாம் பாருங்க. பாருங்க பின்னாடி சீட் பாருங்க, அப்படியே சோஃபால இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான சீட். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்ல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்கு மக்களே. மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல உங்களுக்கு பெருசா எந்த வேலையும் கிடையாது இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. வாங்க மக்களே, இப்போ இன்டீரியர் பிளஸ் செட்டு கண்டிஷன், ஏசி கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் மக்களே. ஏசி பாத்தீங்கன்னா நல்லா சில் கூலிங்ல இருக்கு மக்களே. ஏசில எல்லாம் எந்த வேலையும் கிடையாது, பக்கா சில்னஸோட வந்துடும். செட் ஆன் பண்ற செட்டோட சவுண்ட் எஃபெக்ட் கேட்பாங்க. வாங்க மக்களே, இப்போ டிக்கி ஸ்பேஸ் பிளஸ் பின்னாடி ஸ்பீக்கர் எஃபெக்ட் கேட்கலாங்க. ரெண்டுமே பாக்ஸ் போட்டு ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க மக்களே. நல்லா எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இப்போ டிக்கியுமே ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இட வசதியோடு இருக்கும் மக்களே. இந்த வண்டியில பாருங்க, ஃப்ளோர் கண்டிஷன் பாருங்க, ஃப்ளோர் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டெப்னியுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்க, 5 டயருமே பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. நீங்கள் இப்போ இந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 40, 45,000, 50,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் டயர் கண்டிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத்திர வேலைகள் எதுவும் வராது. பாருங்க, 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. ஸ்டெப்னியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸ்டெப்னியுமே காட்டுறேன் பாருங்க மக்களே. பாருங்க, ஸ்டெப்னியுமே பாருங்க நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. வாங்க மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் கண்டிஷன் பார்த்துடலாங்க. 4,900 கிலோமீட்டர் ஓடி இருக்கு மக்களே. வாங்க என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க மக்களே, என்ஜின் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே. என்ஜின்ல இப்ப எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு. என்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க மக்களே. என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் கண்டிஷன்ல, ஒரு கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏப்ரான்லாம் பாருங்க மக்களே, ஒரிஜினல் ஏப்ரானுங்க. ஏதோ அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. லைட்டா இங்க துரு பிடிச்சிருக்குன்னு சும்மா லைட்டா பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 18 வருஷத்து வண்டி மாதிரி இல்லைங்க மக்களே. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2003 மாடல் மாருதி 800 எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க. ஏசி வந்துடும். ஏசி நல்லா பக்கா சில் கூலிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. டயர் 5மே பார்த்துருப்பீங்க, நல்ல கண்டிஷன் இருக்கு. பாடி லைன் எல்லாமே அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு சுத்தமான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்துடும் மக்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 5 பேர் போறதுக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி கேட்கறீங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் மக்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு 50,000 ரூபாய் லோனும் வாங்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த வண்டியில மெக்கானிக்கல் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க, பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்த வேலையுமே கிடையாது. ஒரு லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டிகள் ரெகுலரா வராது மக்களே. ஒரு மாருதி 800 நல்ல குவாலிட்டியான வண்டி வேணுங்கிறீங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.